சரி சுவாமி, இந்த உலகத்தில் சிறந்தவன் கங்கை கங்கை என்று உரைக்கிறீர்களே, ஆமா நான் யார்? முதலாக உங்களுடைய இடபாகத்தை சேர்த்து வளர்ந்த உமா. அப்படி இருக்கும்போது இந்த உலகை படைத்தேன், மண்ணை படைத்தேன், விண்ணை படைத்தேன், எறும்பு முதல் 10,000 ஜீவராசிகளை படைத்த வளர்ந்த சக்தி. அப்படி இருக்கும்போது படைத்தவளை உலகில் சிறந்தவள். ஆதலால் இந்த சக்தி தான் சிவனுக்கு சக்தி அடக்கமடி. அப்படி இருக்க சிவசின் மேலே இருக்கும் சிவனுக்கு சிவத்தின் மேலே இருக்கும் கங்கை பெரியவன். நீ ஏதடி பெரியவன்? நிறுத்துக்க சுவாமி. உலகில் சிறந்தது சிவம் 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 என்று உரைக்கின்றேன். இந்த சிவத்தை படைத்தது யார்? அன்றொரு நாள் இந்த உலகத்திலே அகோர உருவமாய் அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் ஆங்கார சக்தியாய் ஆதி பராசக்தியாய் தோன்றினேன். அப்பொழுது என் உடம்பில் இருந்த வேர்வையாகப்பட்டது ஒரு ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. அந்த ஆறிலே 2 பாசிகள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொண்டிருக்கிறது. உடம்பில் இருந்து வந்த வேர்வையால் உண்டான பாசிகள் இணைந்திருக்கும் பொழுது நாம் எதற்காக தனிமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஓம் என்ற பிராணவ மந்திரத்தை வைத்து ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த மண்ணிற்கு உயிர் கொடுத்து அச்சாரத்தை வைத்து உயிரை படைத்தேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே என்னை பார்த்து அம்மா என்று அழைத்தது. என்னை இது இந்த உலகத்திலே நாம் படைத்த ஒரு ஜீவராசியாகப்பட்டது என்னை அம்மா என்று அழைக்கிறது. ஆதலால் அம்மா என்று அழைக்கும் ஜீவராசி கொடுத்து சேர முடியாது என்பதற்காக யார் இந்த பிள்ளை, யார் இந்த பிள்ளை, யார் இந்த பிள்ளையா முதலாக தோற்றுவிட்டேன். இரண்டாவதாக மீண்டும் ஒரு பிடி மண்ணை எடுத்து அதற்கு ஓம் என்ற அச்சாரத்தை படைத்து உயிர் கொடுத்தேன். என்னை பார்த்து தங்கா என்றது. என்னை பார்த்து தங்கா என்று அழைக்கின்றது. சேர முடியாது என்பதற்காக அது தெரியுமா? 7 மலையிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணனோடு சேர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது மூன்றாவதாக ஒரு பிடி மண்ணை எடுத்து அதற்கு ஓம் என்ற அச்சரத்தை கொடுத்து உயிர் கொடுத்தேன். என்னை பார்த்து பெண்ணே பெண்ணே என்று ஓடி வந்தது யார்? நீங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களை படைத்தவளே இந்த சக்தி. உனக்கு துணையாக வேண்டும் என்று தானடி என்னை படைத்தாய். நீ காமத்தை காமவனை பிடித்தவளே துணையாக வேண்டும் என்று தான் என்னை படைத்தாய். நீ என்ன படைத்தாலும் சரி இந்த உலகில் பாமர மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய இல்லை சக்திவாய நமச்சிவாய என்று சொல்கிறார்களா? அப்படி இருக்க இந்த உலகத்தில் உயர்ந்தவன் சிவம் சிவம் சிவம். குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அம்மா என்று அழைக்கின்றதா, அப்பா என்று அழைக்கின்றதா? சொல்லுங்க சுவாமி. அம்மா என்றுதானே அழைக்கின்றது. ஆதலால் அம்மை என்றால் யார்? இந்த சக்தி. அப்படி இருக்கும் பொழுது உலகத்திலே சிறந்தவள் சக்தி சக்தி. என்னதான் இருந்தாலும் சரி சிவ சக்தி என்று சொல்கிறார்களா இல்லை சக்தி சிவன் என்று சொல்கிறார்களா? இந்த சிவனதானி முதலில் உச்சரிக்கிறார்கள். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் அரியது பெரியது சிறந்தது உயர்ந்தது அத்தனையும் போதும் நிறுத்துக சுவாமி. உலகத்தில் சிறந்தது அரியது பெரியது அனைத்திலும் சிவம் என்று உழைக்கின்றீர்களே. ஆமா, நீங்கள் எப்பேற்பட்டவன்? வில்லால் அடித்தான் ஒருவன், சொல்லால் அடித்தான் ஒருவன், செருப்பால் அடித்தான் ஒருவன். அப்படி இருக்கும்போது சிவம் எப்படி அடித்துவான் பெருசாக முடியும்? என்னுடைய பக்தர்களுக்கு என்னை துதிபாடு பக்தர்களுக்கு என்னுடைய பக்தர்களுக்கு என்னுடைய அவதாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக தள்ளி என்னுடைய பக்தர்களுக்கு நான் அளித்த என் திருவிளையாடல்களிலே அனைத்தும் ஒன்றடி. சரி சரி தெரிந்து கொள்ளடி. உலகத்தில் உயர்ந்தது சிவம் சிவம் என்று உழைக்கிறீர்களே. அதோ பார்த்தாயா ஒரு ஆழ விருச்சகம் தெரிகிறது. அந்த ஆழ விருச்சகத்திலே 2 வெண்புறாக்கள் ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் கொண்டிருக்கிறது அல்லவா? அதில் இருக்கக்கூடிய சக்தியை நான் எடுக்கிறேன். உங்கள் சிவத்தை வைத்து என்ன செய்து தெரிவிப்பார்கள்? அந்த சிறிய ஜீவனின் உயிரோடு விளையாடாதே. பாவம் அது துடி துடித்து உயிர் போகும் நிலையில் இருக்கிறது. அப்படி அந்த சிறிய ஜீவன் இறந்து விட்டால் அந்த பாவம் உன்னை வந்து சேர்ந்து விடுமடி. பாவத்திற்கு ஆளாகி விடுவான். என் வார்த்தையை கேள். பறக்க விட ஜீவன். அப்படியா? இப்படி உயிர் கொடுக்கின்றேன் பார். ஓ என்ன சொன்னாய்? உலகில் உயர்ந்தவன் சக்தியா? எப்பொழுது சக்தி நேரத்துக்கு முன்பு என்ன கேட்டாய்?
இந்த உலகில் இருக்க வேண்டிய யானை முதல் எறும்பு கடை எண்ணத்தினங்களுக்கு ஜீவராசிகளுக்கும் படி அளந்து விட்டீரா? கட்டாயமா படி அளந்து விட்டேன் என்று நான் சொன்னேன். நீ என்ன சொன்னாய்? என்னுடைய கரத்தில் இருக்கும் சிறிய பேழையில் இருக்கும் அந்த சிறிய ஜீவனுக்கு படி அளக்கவில்லை என்று நான் சொன்னேன். படி அளக்கவில்லை என்று பறந்து விட்டேன் என்று நான் சொன்னேன். ஆனால் என்ன செய்தாய்? அகந்தையோடு அந்த பேழை திறந்து பார்த்தாய். ஆனால் அந்த சிறிய ஜீவனுக்கு படி அளந்திருப்பது தெரிந்து கொண்டாய். அப்பொழுது வெக்கி நாணி தலை குனிந்து அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனையோடு தலை குனிந்தாயடி. ஒரு நேரத்தில் சுவாமி இருவரும் இதோ சிதம்பரத்தில் நடனமாட வேண்டும் என்று சொன்னாய். வேண்டாம் உமா, இது வேண்டாம், ஏதாவது விபரீதம் ஏற்படும் என்று நான் சொன்னேன். நீ என்ன சொன்னாய்? இல்லை இல்லை, இருவரும் நடனமாட வேண்டும், நான் இதில் பெரியவர் என்று தெரிய வேண்டும் என்று நீ என்னோடு வாதிட்டாய். அந்த வாதினால் வந்தது என்ன தெரியுமா? இருவரும் தில்லை நடனம் ஆடினோ சிதம்பரத்தில். சிவன் என்ன செய்த தெரியுமா? என் ஒற்றை காலை தூக்கி தில்லை நடனம் ஆட முடிந்ததா? முடியவில்லை. அப்போது அவமானப்பட்டு நீ தலை முடிந்தாய். அப்போது எங்கே போனது நீ? உன்னுடைய சக்தி. சிவம் சிவம் என்று உரைக்கின்றீர்களே, ஆமாம், இந்த உலகத்திலே அனைத்து பாமர மக்கள் முன்னை கோரி தவத்தில் இருக்கின்றார்கள். யார் என்று பாராமல் அசுரர்களுக்கு வரத்தை கொடுத்து விட்டு மாட்டி முடித்துக் கொண்டீர்களே, அப்பெல்லாம் எங்கு சென்றது இந்த சிவம்? யார் சிரசின் மீது வரத்தை வைத்தாலும் அவன் சாம்பலாக போக வேண்டும் என்று வரத்தை பெற்றானே, ஞாபகம் இருக்கின்றதா? சொல்லடி சுவாமி. அப்பொழுது வரத்தை கொடுத்து விட்டு அவன் தங்கள் தலை மீது சிரசை வைக்க ஓடி வந்தானே, அப்ப என்ன செய்வீர்கள்? அந்த ஐவேளை காட்டுக்குள்ளே அந்த ஐவேளை விதைக்குள் ஒளிந்து கொண்டீர்கள். அப்ப என்ன செய்தீர்கள்? இந்த சக்தி இல்லாமல் உங்களால் தனித்து இயங்க முடிந்ததா? இந்த சக்தியால் தான் இப்பொழுது இந்த சிவம் என்ற பெயரே வந்தது. கேளடி, ஒரு நேரத்தில் முண்டாசூரன் மூர்காசூரன் இருவருக்கும் இந்த வரத்தை கொடுத்தாய். கையிலே கொண்டாய் விட்டார்கள். நாள்பட்டு ஆனால் என்ன அடிபட்டாய்? சாட்டை அடிபட்டாய். அவரிடம் சித்திரவதைப்பட்டாய். வேட்கப்பட்டு வேதனைப்பட்டு சிறையில் அடைபட்டாய். போனது அது மட்டும்தானா? ஒரு நேரத்தில் கண்ட காட்கோடகன் இருவரும் உன்னை மலையாள பகவதி என்று குதி பார்க்க வேண்டும் என்று வந்தார்கள். உன்னை கோரி உனக்கு கேட்டவரத்தை நீ கொடுத்தாய். அவர்களிடம் அடிபட்டு வேட்கப்பட்டு வேதனைப்பட்டு சிறையில் அடைப்பட்டு சித்திரவதை அனுபவித்தாய். உலகத்திலே சிறந்தது சிவம் சிவம் என்று உழைக்கின்றீர்களே, என்று பாவர மக்கள் அனைவரும் அழைக்கின்றார்களே, அந்த முக்கனை கொடுத்தவள் இந்த சக்தி. உலகத்தில் சிறந்தவள் சக்தி. சக்தி பாடும் சந்திர உயிரினும் சிவமடி. இப்படித்தான் பலமுறை இந்த வாதிட்டை விட்டு பிரிந்து பல சித்திரவதை அனுபவித்தாய். அதனால் என்னை பிரிய வேண்டும் என்று உனக்கு நேரம் வந்து விட்டதா? இப்போதே பார், சிவம் இல்லை, சக்தி இல்லை. இந்த சக்தியிலே சிவமில்லை, இப்பொழுது உங்கள் இடபாகத்தை விட்டு பிரிந்து ஓடுகின்றேன் பார். எனக்கு அனைத்தையும் ஒரு உலகை படைத்து அங்கு வாழ போகின்றேன் பார். வீணாக வாதத்தை தொடங்கி எரிவிட்டு பிரிந்து செல்கிறாயே, எப்படித்தான் பலமுறை என்னிடம் நீ வாதித்து பிரிந்திருக்கிறாய். இறுதி என்ன முடிவு? இறுதியில் என்ன நீ சுகத்தை கண்டாய். ஆனால் பாவம் சித்திரவதை அனுபவித்து துன்பத்தோடு பிறகு வந்து என் பதம் அனு என்னோடு சேர்ந்தாய். செல்கிறாயா பிரிந்து? வேண்டாம் உமா, போகாதே உமா. இந்த உலகத்தில் சிறந்தது சிவம் சிவம் என்று என்னிடத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டாய்.
இனிமேல் கொண்டு உன்னை நான் சும்மா விட போவது கிடையாது. அதனால் இப்படி கேட்பார். என்ன செய்ய பின்தொடர்ந்து ஓடி வருகிறாயா? வாடா. இப்படி நான் பலமுறை எதிர்த்து பிரிந்தாய் சென்றாய். பல அசுரர்கள் தோன்றினார்கள். தொல்லையால் அவர்கள் தொல்லையால் நீ பாவம் சித்திரவதைப்பட்டாய். என் வார்த்தை கேள். அடே சிவமே, எப்பொழுது இந்த உலகத்தில் சக்தியை விட சிவம் பெரிது என்று உரைத்தாயோ, இனிமேல் கொண்டு உன்னுடைய இடபாகம் சேர போகிறது என்று பார். இப்பொழுது உன் ஆணவத்தை அடக்கிட்டு பார். என்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்திலும் எரிது அதோ பார்த்தையா ஆழி என்று கூடிய ஒரு கடல் தெரிகிறது. அந்த கடலிலே வீசி எரிகிட்டு இருப்பார். பிறகு என்ன நடக்குது என்று பார்.